ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நாம் மேலும் சில ஸ்லோகங்களை பார்ப்போம். பகவத்கீதையிலிருந்து நாம் 2வது சாப்டரில் இருக்கோம். கண்ணன் சொல்லிகிட்டு இருக்கிற பார்க்கணும். கடைசியாக பார்த்த ஸ்லோகம் அவ்யக்தோயம் அச்சிந்த்யோயம் அச்சிந்த்யோயம் அவிகாரியோயம் உச்சதே தஸ்மாதேவம் விதித்வைனம் ஸ்வத்வானேதம் விதித்வைனம் நானுசோசித்தும் அர்ஹசி அப்படின்னு பார்த்தோம். அதச்சைனம் நித்யஜாதம் நித்யம் வா மன்யசே மிருதம் ததாமி த்வம் மகாபாஹோ நைவம் சோசித்தும் சர்ஹசி. சோச்சிதுன்னா வருத்தப்படுறதுக்குன்னு அர்த்தம். என்ன சொல்கிறோம்? அதச்சைனம் நித்யஜாதம். அதன்னா அது அப்படி தானே. சைனம்னா இது, ஏனம் இந்த இது இருக்கே. நித்யஜாதம் நித்தியம் பிறக்கிறது. நித்தியம் வா மன்யசே மிருதம். மன்யசேன்னா நம்புற நீனு. நித்தியம் பிறக்கிறது இல்லை, நித்தியம் இறக்கிறது. மன்யசே மிருதம் அவ்வாறு நம்புகிறாய். மன்யசே மிருதம் ததாபி அதனால் கூட துவம் மகாபாகோ மகாபாகன நீண்ட தோள்களுடைய அர்ஜுனனே நீ நைவம் சோசித்தும் அர்ஹசி. இப்படி தான் போயிட்டு இருக்கும். ஜாதஸ்ய ஹி த்ருவோ மிருத்யு த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய ச தஸ்மாத் அபரிஹார்யேத் நானுசோசித்தும் துவம் சோசித்தும் ந அர்ஹசி அப்படின்னு படிக்கிறான். ஜாதஸ்ய ஹி த்ருவோ மிருத்து. ஜாதஸ்யன்னா பிறப்பினுடைய, த்ருவோ எல்லை எது, மிருத்யு இறப்பு. அதே சமயத்தில் த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய ச இறப்பினுடைய, மிருதஸ்ய இறப்பினுடைய த்ருவம் இருக்கேன் அது பிறப்பு. இப்படி தஸ்மாத் அபரிஹார்யேத். இதெல்லாம் ஒரு பரிகாரம் இல்லாத இதை பற்றி பரிஹார்யேத் நத்வம் சோசித்தும் அர்ஹசி. புரியுது நினைக்கிறேன். அவ்யக்தாதீனி பூதானி வியக்த மத்யானி பாரத அவ்யக்த நிதனான்யேவ தத்ர கா பரிதேவனா. அவ்யக்தாதீனி பூதானி. பூதானின்னா இந்த உயிரினங்கள்லாம் அவ்யக்தாதீனின்னா காணாமல் இருந்தன, புலன்களுக்கு புடப்படாமல் இருந்தன. அதுக்கப்புறம் மத்திய அவ்யக்த மத்தியானி பாரத நடுவில் அது புலன்களுக்கு புறப்படும்படியாக இருந்தது. முதல்ல புலன்களுக்கு புறப்படும்படியாக இல்லாமல் இருந்து நடுவில் கண்ணால் பார்க்கும்படியாக வந்தாங்க கூட நம்ம புரிஞ்சுக்கணும். பாரத அவ்யக்த நிதனான்கேவ. அதே சமயத்தில் நிதனான்கேவ இதுக்கு அது உடம்புக்கு உயிர் போயிடுத்துன்னா அவ்யக்த திருப்பியும் காணாமல் போய் விடுகின்றன. தத்ர கா பரிதேவனா. இதில் என்ன உனக்கு வேதனை? பரிவேதனா பரிதேவனா. அவ்யக்தாதீனி பூதானி வியக்தானி அவ்யக்த மத்யானி பாரத அவ்யக்த நிதனான்யேவ தத்ர கா பரிதேவனாம். தேஹி நித்யம் அவத்யோயம் தேஹே சர்வஸ்ய பாரத தஸ்மாத் சர்வாணி பூதானி நத்வம் சோசித்தும் அர்ஹசி. தேஹி நித்யம் அவத்யோயம். தேகினா இந்த ஆத்மா இருக்கே அது நித்தியம் நிலையானது, எப்பொழுதும் இருப்பது. அவத்யோயம் அழிக்க முடியாதது. தேகே சர்வஸ்ய பாரத. தேகன சர்வஸ்ய தேகே பாரத எல்லா உடம்புலையும் இது உண்மை அப்படின்னு இருக்கிற போது தஸ்மாத் சர்வாணி பூதானி
பூதானி நம் சோச்சித்தும் அருகசி. அதனால் இன்னும் யாரையும் பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகம். நான் அப்போ சொல்லிட்டே வரேன். இதெல்லாம் சீரியஸாக ஆகிடுது. இப்போது ஆத்மா பற்றி சொல்லிவிட்டார். இப்போ முக்கிய மாசத்தை சொல்கிற கேட்டுக்கோங்க. ஸ்வதர்மமபி சாபேக்ஷ விகம்பித்தும் நார்ஹசி தர்மாத்தி யுத்தாத் ஸ்ரேயோ அந்யத் க்ஷத்ரியஸ்ய ந வித்யதே அப்படிங்கோங்க. ஸ்வதர்மமபி சாவேக்ஷ. ஸ்வதர்மமான உன்னுடைய தர்மம் என்ன? க்ஷத்ரிய தர்மம், ராஜா நீனு. சாவேக்ஷ அதை நான் பார்க்குற போது கூட விகம்பித்தும்னா அருகசி, நீ தயக்கப்படக்கூடாது. விகம்பித்துனா நடுங்கிறதுன்னு அர்த்தம். நீ தயவு காட்ட வேண்டாம். விகம்பித்தும்னா அருகசி தர்மாத்தி யுத்தாத்து, தர்மத்துக்காக செய்யப்படுகின்ற யுத்தங்கள். தர்மாத்தி யுத்தாத்து அதை விட சிறந்து, ஸ்ரேகோ அந்யது அதை விட சிறந்தது. சத்ரியஸ்ய ந வித்யதி, ராஜாக்களுக்கு இதைவிட சிரயத்தை கொடுப்பது வேறொன்றும் இல்லை. மெதுவாக கண்ணனை அர்ஜுனனை சண்டை செய்ய தூண்டுகிறார். அவனும் ஒத்துண்டான் மேலே இருக்குது. புரிஞ்சுங்க? இந்த கடைசி ஸ்லோகத்தில் நூறு படிக்கிறேன். ஸ்வதர்மமபி சாவேக்ஷ விகம்பித்தும் ந அர்ஹசி தர்மாத்தி யுத்யாத் ஸ்ரேயோ அந்யத் க்ஷத்ரியஸ்ய ந வித்யதே. க்ஷத்ரியர்களுக்கு இதை விட க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் ஏதொன்றும் இல்லை அது மாதிரி நான் அறியவில்லை அப்படின்னு சொன்னார். ஸோ இதோடு நிறுத்திக்கிறேன். ஸோ அர்ஜுனன் யுத்தம் செய்ய மெதுவாக தயாராகி கொண்டிருக்கிறான். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இன்னும் சில ஸ்லோகங்களை பார்ப்போம் வரும் நாட்களில். பை பை.